யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புளிக்கல். புளிக்கல்லுனா என்னென்னா, நம்ம குழம்புக்கு வைக்கிற புளி இருக்கு இல்லைங்களா? அந்த புளிய வந்து நம்ம மொத்தமா வீட்டுங்கள்ல வாங்குவாங்கள்ல, ஒரு 20 கிலோ, ஒரு வருஷத்துக்கு தேவையான புளி வாங்குவோம்ல, அந்த மாரி அந்த கல்லுங்கள வந்து இதில வந்து ஒரு 5 கிலோ அளவுக்கு இதில போட்டு வந்து ஒரு 4 பெண்களா சேர்ந்து உலக்கையால குத்துவாங்களாம். குத்தும்போது அந்த கொட்டை தனியா, புளி தனியா வருமா. லைட்டா எண்ணெய் மட்டும் லைட்டா அதில வந்து தடவி விடுவாங்களாம். மத்தபடி அந்த உலக்கையில வந்து புளி ஒட்டாம இருக்கறதுக்கு, அந்த புளியும் பார்த்தீங்கன்னா, கரைக்கிறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தா சூப்பரா இருக்குங்களாம். இந்த புளிக்கல்லுல வந்து இடிச்சோம்னா, இந்த சுற்று சுவர் வந்து கொஞ்சம் பாதி இடிஞ்சிச்சு. இந்த வீட்ல மொத்தமே 4 தலைமுறையா இருக்குங்களாம் இந்த கல்லு. அவ்வளோ சூப்பரா இருக்கு. நம்ம வந்து மாடுகளுக்கு கூட அந்த காலத்தில இதே மாரி மெத்தட்ல பண்ணுவாங்க. ஆனா அது நான் பார்க்கல. இருந்தாலும் சொல்றத வச்சு சொல்றேன். ஆனா இந்த புளிக்கல் அதாவது குழியா இருக்குங்க. இது வந்து தட்டையா இல்லாம இந்த உள்ள வந்து குழி மாரி இருக்கும். அதில புளிய போட்டு இவங்க குத்தும்போது கொட்டைகள் நல்லா பிரிஞ்சு வந்துரும். அப்படியே அது தனியா எடுத்தோம்னா புளி தனியா வந்துரும். எனக்கு இது பார்க்கும்போது அதிசயமா இருந்தது இல்லாம, நம்ம வந்து ஒரு 5 கிலோ புளிய ஒரு வாரம் வரையில ஒண்ணு ஒண்ணா கல்லுல வச்சு நறுக்கி நறுக்கி எடுத்துட்டு இருப்போம் நாங்க. ஆனா இதில வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு மெத்தடு. ஒரு 1 ஹவர்லயே 4 பெண்களா வந்து கூடி அத குத்தும்போது கொட்டை தனியா, புளி தனியா ஜம்முன்னு சூப்பரா வருங்களாம். நீங்க இதுமாரி பார்க்காதவங்க இந்த புளிக்கல் பாருங்க. ஏன்னா இன்றைக்கும் பெண்கள் வந்து புளி வாங்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணி இவங்க வந்து குத்தி எடுத்துக்கிறாங்க. இந்த புளிக்கல்லு. ஒரு வெள்ளை நிறமா இருக்குங்க இந்த கல்லே வந்து. ஒரு 4 தலைமுறைக்கு மேல தாண்டிட்ட இந்த கல்லு. எனக்கு ஒரு அதிசயமா இருந்துச்சு. அதுக்கு தான் படம் பிடிச்சேன். இதே ஊர்ல வந்து இது வந்து திட்டக்குடி போற வழியில கொல்லிக்காடுன்ற ஒரு கிராமத்தில ஒரு வீட்ல இருக்கு இந்த கல்லு. எனக்கே சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த கொல்லிக்காடுலயே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவில். அந்த கோவில் நான் வீடியோல போடுறேன். அத பாருங்க. அதுவும் பழமையான ஒரு அற்புதமான ஒரு கோவில். இந்த புலிக்கல்லு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இதில ஒரு 5 கிலோ புளி குறைஞ்சபட்சம் 10 கிலோ கூட போடலான்றாங்க. அது அவங்க விருப்பப்படி. ஈஸியா குத்தி எடுத்தோம்னா அவங்க விலைக்கு சொல்றாங்க. இருந்தாலும் சத்தங்களுக்காக நான் வந்து நான் வாய்ஸ் குடுக்கேன். எப்படிங்க பிடிச்சிருந்தா இந்த வீடியோ? லைக் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த புளிக்கல்லு பார்க்க தான் சின்னதா தெரியும். ஆனா நீங்க கிட்ட இருந்து பார்க்கும்போது நல்ல ஆழமான கல்லா இருக்கும். குழியா இருக்குங்க. குழியா இருக்கும். அந்த குழியில சூப்பரா புளி போட்டு இடிக்க நல்லாயிருக்கும். நன்றி. வணக்கம்.